நியாயாசன நியாய தீர்ப்பை தொடர்ந்து ஆண்டவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறார். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணி இருக்கிற அந்த ஆயத்தங்கள் இருக்குல்ல, கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷரால் அது உணர்ந்து கொள்ள முடியாது. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாராம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக்குள்ள நீங்க ஆயத்தப்படணும். அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு வாஞ்சை விருப்பம் நமக்கு இருக்கணும். அப்ப அங்க போனாதான் தெரியும், ஓ இவ்வளவு பிரம்மாண்டமா ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறாரே என்பது. நமக்கு தந்து நித்திய வாழ்வு தருவார். ஜீவ கிரீடம் நமக்கு தந்து நித்திய வாழ்வு தருவார். சந்தோஷமே சந்தோஷமே எங்க பரலோக ராஜ்யத்தில சந்தோஷமே, ஆனந்தமே ஆனந்தமே எங்க பரலோக ராஜ்யத்தில ஆனந்தமே. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா? இயேசுவை ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கிறிஸ்தவ பெயரை வைக்கிறதுனால ஆண்டவர் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாது. இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும், பாவம் மன்னிக்கப்பட்ட அனுபவம் இருக்கணும். அவங்க தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவங்க இஸ்ரவேலர்களாம். என்னங்க, இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கி தேவன் இன்றைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். ஆனால் நாம் யார் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை ஆகும்போது ஆண்டவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் தருகிறார்ல, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அப்ப நம்ம பாக்கியவான்கள். நம்முடைய தேவன் வானத்தை பூமி உண்டாக்கினவர், சர்வத்தையும் ஆளுகிறவர். ஆகவே நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்.